சந்தேகத்தை எப்படி களைந்து எறிவது, எப்படி இதை நம்மளிருந்து அகற்றுவது, எப்படி விசுவாசத்தில் வாழ்வது, சந்தேகப்படாமல் எப்படி விசுவாசிப்பது என்பதை குறித்து இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. அப்போ உங்க கஷ்டத்தை பார்த்து அதை பெருசா நினைக்கிறது ஆளுகள் தப்பு. கர்த்தருடைய உண்மை அவ்வளவு பெரிதா இருக்கிறது, அவருடைய சத்தியம் அவ்வளவு பெரிதா இருக்குது, அதை நினைச்சு பார்க்க வேண்டும். ஐயோ பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குதுங்க, கஷ்டம் எவ்வளவு பெருசா இருக்குதுங்க, ஒரே போராட்டமா, அதை பெருசா நினைக்கிற வரைக்கும் நீங்க சரி கிடையாது. எதை பெருசா நினைக்கணும்? கர்த்தருடைய உண்மை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்று தேவையெல்லாம் சந்திக்கிறவர், என்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர், எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார். அவர் அல்பா ஒமேகாவா இருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள், அவைகள் பெரிதா இருக்கிறது. அது பெருசா தான் இருக்குது, ஆனால் நம்முடைய மனசுல அது பெருசா தெரியணும். ஹலோ, அது ஏற்கனவே பெருசா தாங்க இருக்குது, ஆனால் உங்களுக்கு பெருசா தெரியலையே. உங்களுக்கு பெருசா தெரிகிற வரைக்கும் அதை எடுத்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு அது பெருசா தெரிய வேணும். மலைகளை பார்க்கலும் பெரிதா தெரிய வேண்டும், வானங்களை பார்க்கலும் பெரிதா தெரிய வேண்டும், அண்ட சராசரங்களை பார்க்கலும் பெரிதா தெரிய வேண்டும். தேவனுடைய உண்மை, அவர் உத்தமர், அவர் உண்மை பேசுகிறவர், பொய்யுரையாத தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர் என்கிற காரியம் நம்முடைய மனதிலே மலைகளையும் காடுகளையும் சமுத்திரத்தையும் வானங்களையும் மேகங்களையும் காட்டிலும் பெரிதாய் தோண வேண்டும். அற்புதமாய் அதிசயமாய் அவருடைய உண்மையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் பெரியவர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது உள்ள உட்காரணும், நமக்குள்ள நிரப்பணும் நம்மள. எது? அவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. பைபிளை வாசிப்பீங்களோ, பாட்டை பாடுவீங்களோ, பிரசங்கம் கேட்பீங்களோ, டேப்பை கேட்பீங்களோ, எதை பண்ணாலும் என்ன ஆகணும்? கடைசி முடிவு என்ன? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிறது நம்முடைய நெஞ்சத்தை நிரப்ப வேண்டும், நம்முடைய அறிவை நிரப்ப வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். பாருங்க, பிசாசு பொல்லாதவன், தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் பாருங்க. தெரிஞ்சு வச்சுட்டு இப்படியெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா மலையை பார்த்து போன்றுவாங்க. அப்புறம் எல்லாம் மலையெல்லாம் தவிடுபடி ஆகிட்டு போயிடுவாங்க அந்த ஜனங்க. ரொம்ப வெற்றி வந்துடும் இவங்களுக்குன்னு தெரிஞ்சு தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு விதமான ஒரு தத்துவத்தை ஜனங்கள் மத்தியில் நிறைச்சி வச்சுருக்கான். கிறிஸ்தவர் மத்தியில் இதை பார்க்கலாம். நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க? சொல்ல முடியாதுங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாரு கண்டா, கர்த்தர் என்ன செய்வார்னு நமக்கு என்ன தெரியும்? ஹலோ, அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை பார்த்துறீங்களா? அப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் கிறிஸ்தவங்களாம் அப்படி இருப்பாங்க. கர்த்தர் சொன்னதை செய்வார்னு சொல்கிறது கொஞ்சம் கிறிஸ்தவங்க தான். என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்வார், இப்படியும் செய்வார், அப்படியும் செய்வார், எதையும் செய்வார், யாரு கண்டா அப்படிலாம் பேச மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வார்னு பேசுகிற கொஞ்சம் கிறிஸ்தவங்களை தான் நான் பார்த்துருக்கேன். முக்கால்வாசி கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, எதுவும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு யாரு கண்டா? கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவர் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஆமே நல்ல போடுற ஆளுங்க இருக்கிறாங்க. பிசாசு இப்படி பண்ணி வச்சிருக்கிறான் மக்களை பாருங்க. ஏன்னா இப்படி வச்சிருக்கிற வரைக்கும் அவங்க ஒன்றையும் அடைய மாட்டாங்கன்னு தெரியும். நிலையற்றவர்களாக இருப்பாங்க. they will not be established. if you will not believe, you will not be established. அதான் ஏசாயா 7:9 ஆங்கிலத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். நாம் நிலை பெறாமல் இருக்கிறதுக்கு வழி வகுத்துட்டான் பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டான், இப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டாந்து சபையார் மத்தியில் பூத்து வச்சிருக்கிறான். ஆகையால் இன்னைக்கு பிரசங்கியார் கூட எந்திரிச்சு கர்த்தர் என்ன செய்வார்னு யாரு கண்டா, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் விளங்காது, அவர் பெரியவர், அவர் என்னமும் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஆமேன், கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு செட் ஆகுது. அது ஏன்னா என்னென்னமோ நடக்குது, சரி என்னமோ அவர் சொல்கிறாரு, இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்களும் போகிறாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எதையும் செய்வார் இல்லை, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதான் செய்வார். அவர் உண்மை உள்ளவர். எவ்வளோ முக்கியம் பாருங்க. இதில் அலசரி படக்கூடாது, இதில் அந்த அங்கலாய்ப்பு வரக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்கிறவர். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, கொண்டு போய் தீயில போட போறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுடைய தேவன் எங்களை இதிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஆக்குவார், ஆக்க மாட்டாரான் இல்லை, ஆக்குவார், விடுதலை ஆக்குவார். கடைசியில் வெளியே வந்த ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அந்த தீயினுடைய வாசனை கூட அவங்க மேலே இல்லையா, அப்படி வந்தாங்க. ஒரு முடி கூட கருகவில்லை, அப்படியே வெளியே வந்தாங்க. ஏனென்றால்
தேவகுமாரனுக்கு ஒப்பான 4வது மனிதர் ஒருத்தர் அவர்களோட அங்கே நடுவில் இருக்கிறார். என்றைக்கு நீங்கள் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்து அதில் நிற்கிறீங்களோ அங்கே அவர் நிற்கிறார் உங்களோட. அவர் உங்களோட இருக்கிறார். டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உள்ள தூக்கி போடுறதுக்கு முன்னாடி சொல்ல, தூக்கி போட்டவனே செத்து போனான், அவ்வளோ ஹீட்டு. ஆனால் உள்ளே போனவன் நல்லா இருக்கிறான். ஏனென்றா அவன் வாயிலிருந்து என்ன வருது? கர்த்தர் விடுதலை ஆக்குவார். கோலியாத்தை பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ இவங்கிட்ட சண்டை போட போறியா, நீ சின்ன பையன், அவன் பெரிய ராட்சசன். இவன் சொல்கிறான், கர்த்தர் என்கிட்ட ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் ஒப்பு கொடுத்தாரு, நான் கையாலே கிழிச்சு போட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனும் அந்த மிருகத்தில் ஒன்று மாதிரி தான், இவனை ஒன்றும் இல்லாம பார்க்க வேண்டாம். எப்படி பாருங்க, கர்த்தர் இவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார், இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன். எப்படி பாருங்க, முடிவை அறிவிச்சிடறான் முதல்லையே. என்னன்னு சொல்ல, கர்த்தர் சொன்னதை செய்வார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். திருப்பம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6. வேதத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம், அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இது. 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். மோசே யோசுவாவுக்கும் லேவியருக்கும் அந்த ஆசாரியருக்கும் சொல்றார் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். 6ஆம் வசனத்தில், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். எல்லாம் சொல்லுங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. போகிற இடத்துல ராட்சசங்க இருப்பாங்க, பெரிய இராணுவம் இருக்கும், பெரிய தேசங்கள் இருக்கும், பெரிய மதில் சுவர் இருக்கும். இதெல்லாம் தாண்டி எப்படி உள்ளே போகிறது, எப்படி ஆக்கியப்படுறது யோசிக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட வருவார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பயப்படாத, கலங்காதேன்னு. பயப்படுவாங்கன்னு தெரியும், கலங்குவாங்கன்னு தெரியும், அதனால தான் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அருமையான வாக்கு தத்தம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்க, அதே வாக்கு தத்தத்தை மறுபடியும் யோசுவா 1:5 வாசிக்கிறோம். இப்போ கர்த்தர் யோசுவா இடத்துல பேசுகிறார். மோசே இப்போ மரித்து போனோன்னு யோசுவாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஜனங்கள்லாம் மோசையே கல்லெடுத்து அடித்து கொள்ளலாம்னு நினச்சா ஜனங்க. இந்த மாதிரி ஜனங்களுக்கு லீடராக போட்டால் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் லேசாக பயம். இது பொல்லாத ஜனமாச்சே, நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிற கூட்டமாச்சேன்னு சொல்லிட்டு பயப்படுறான். கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், 5ஆம் வசனம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும் நம்ம. நிற்பதில்லைன்னா நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசை போயிட்டான்னு அழுதுட்டு இருக்காத, பயந்துட்டு இருக்காத. சிலர் சொல்கிறாங்க, ஐயோ அவர் போனாருங்க, போனதுலேருந்து அவ்வளோதான். அவர் போனால் போட்டும், கர்த்தர் போகிறதில்ல. எவர் போனாலும் கர்த்தர் போகிறதே கிடையாது. எல்லா மனுஷரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும், ஆனால் கர்த்தர் மட்டும் போகிறதே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் அத்தாரிட்டேட்டிவாக சொல்லலாம், நீ உயிரோடு இருக்கும் அளவும். ஏன்னா அவர் சாகிறவரே கிடையாது, அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும். நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னை காப்பாற்றுறேன்றோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ உயிரோடு இருக்க வரைக்கும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்ல, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் காப்பாற்றுறேன். கர்த்தர் இப்படி மாற்றி சொல்கிறார் பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் உன்னை ஒரு மனுஷனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா நான் என்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், நீ உனக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் கூட இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை நேரம் சொல்றாரு. அப்போ மோசையும் கர்த்தர்ட்ட தான் அதை கேட்டிருக்கிறான், அவன் கர்த்தர்ட்ட கேட்டது தான் சொல்றான். அப்போ பாருங்க, கர்த்தர் மக்களுக்கு என்ன சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற இந்த அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இது வேதத்தில் இருக்கிறதுலே ஒரு மிகச்சிறந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம். எடுப்போம், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். நீங்கள் நிறைய எபிரேயருக்கு வர்றோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நிறைய பேர் இதை வாசித்து சொல்கிறாங்க பாருங்க, சாம் செல்லுதரை பிரசங்கம் பண்ணுறதுக்கும் பைபிளில் இருக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதோடு நிறுத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் வாசிங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நல்லா கவனிங்க. ஏன் பண ஆசை வருது? ஏன் பண ஆசை வருதுன்னா, இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கே கொட்டிக்கணும். இன்னைக்கு இருக்கிறத கோட்டை விட்டுறக்கூடாது. எப்படியாவது அள்ளி கொட்டிக்கிட்டு மூட்டை கட்டினது மேலே முடிச்சு போட்டு உட்காந்துக்கணும். ஏன்னா நாளைக்கு வருமா, நாளைக்கு கிடைக்குமா. இன்னைக்கு கர்த்தர் வேலை கொடுத்தார்,
அதனால் இன்றைக்கே அப்படியே எல்லாத்தையும் அமைக்க வச்சுக்கணும். ஏன்னா வேலை கொடுத்த கர்த்தர் நாளைக்கு வந்து சோறு கொடுப்பாரா? நாளைக்கு வேலை போனால் இன்னொரு வேலை கொடுப்பாரா? ஏன் இந்த வேலையை கொடுத்தாரா அடுத்த வேலையை கொடுக்க மாட்டாரா? குறுக்கு புத்தி பாருங்க. அதுதான் வந்து பண ஆசையை உண்டாக்குது. கொட்டிக்கணும், சேர்த்துக்கணும், அப்படியே பிடிச்சிக்கணும், நம்ம உட்காந்துக்கணும், எவனுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, கர்த்தர் வந்து என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைங்கிற அந்த வாக்குத்தத்தம் உள்ளே இறங்கலை. இன்றைக்கி எனக்கு வேலை கொடுத்து இன்றைக்கி என்னோட இருந்து நடத்தினவர் நாளைக்கும் இருப்பார், 10 வருஷம் பொறுத்தும் இருப்பார், 20 வருஷம் பொறுத்தும் இருப்பார். என் வாழ்க்கையில் வயசான பிறகு அவர் என்னோட கூட இருப்பார். எனக்கு ஒரு குறையும் ஏற்படாது. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை நடத்துவார், என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை ஜனங்களுக்கு இல்லை பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் மூட்டை கட்டி பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காது. தான் அவர் சொல்கிறார், பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருந்தாருன்னா அதை உண்மையாக நம்புனா பண ஆசையே இருக்காது. ஏன்னா எப்படி நம்புகிறோம், இன்றைக்கி தந்தவர் நாளைக்கு கூடயே தான் இருக்க போகிறார், நாளைக்கும் தருவார். அதனால் நான் போட்டு மூட்டை கட்டி அதில் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறத நல்லா செலவழித்து கர்த்தருக்குன்னு என்ன செய்யணுமோ செய்கிறேன், அப்படி நோக்கங்கள் நிறைவேற்றுறேன், நாளைக்கு அவரை விசுவாசிக்கிறேன், நாளைக்கும் எனக்கு தருவார். ஒருத்தர் சொல்கிறார், சொல்ல முடியாதியா என்ன செய்வார்னு சொல்ல முடியாது, நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, 10 வருஷம் பொறுத்து நிலைமை எப்படி இருக்குன்னு யாரு கண்டா? எந்த பைபிளை வாசித்தீங்க? பேர் மட்டும் இருக்கும், ஃப்ரெட்ரிக்னு, என்னமோ ராஜாங்க பேர்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா பேச்சு எப்படி இருக்குது பாருங்க. பேருக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. பெரிய பேரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பேசுறாங்க, நாளைக்கு 10 வருஷம் பொறுத்து சொல்ல முடியாதியா? நீங்க எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க 10 வருஷம் பொறுத்து நல்லா இருப்பீங்களா? நீங்க, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. நல்லா தான் இருப்பேன், நன்றாகத்தான் இருப்பேன். இன்னும் கேட்டா இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் நல்லா இருப்பேன். ஏன்னா எனக்கு இன்னும் அறிவு ஜாஸ்தி வரும். ஹலோ, இருக்கிறீங்களா? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ வாழ்ந்துருக்கிறேன். அப்போ இன்னைக்கு விட இன்னும் அதிகமாக என்னுடைய ஆத்மா வாழ்ந்துருக்கும், இதை விட இன்னும் அதிகமாக வாழ்ந்து தான் இருப்பேன் ஒழிய குறைவுபட போகிறதில்லை. எப்படி அப்படி நிச்சயமாக? அப்படிலாம் நிச்சயமாக சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியுங்க. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுறது? ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அடுத்த வசனம், அவர் சொல்லியிருந்தா போதாது, நீங்கள் சொல்லணும். நீ சொல்லணும், ஓஹோ அவர் சொல்லியிருக்காரு, அப்போ நான் அதையே சொல்லிட்டு இருக்க போகிறேன் டெய்லி. நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படி சொல்கிறது இல்லை. நாளைக்கு எப்படி இருக்குமோ யாரு கண்டா? கர்த்தர் என்ன செய்வாரோ, இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, கொடுப்பாரோ கொடுக்க அப்படி இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனால் தைரியத்தை உள்ள வர வச்சுக்கணும். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். கர்த்தர் எனக்கு சகாயர் நான் சொல்ல வேண்டும். இப்போ ஆம்பிளிஃபைடில் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆம்பிளிஃபைடில் இது முழு அர்த்தம் வருது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தமிழில் வருது. ஆங்கிலத்தில் அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் எப்படி சொல்லியிருக்கு, ஐ வில் நெவர் லீவ் யூ நார் forsake you அப்படின்னு வருது. இப்போ ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கிறேன், ரொம்ப அருமையாக வருது பாருங்கள். அந்த மூல பாஷையில் இருக்கிற அர்த்தத்தை அப்படியே முழுசாக வெளியே கொண்டாடுறாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். முதல்ல இங்கிலீஷில் வாசிக்கிறேன், தமிழ் ஆம்பிளிஃபைட் கிடையாது, நான் ஆம்பிளிஃபை பண்ணுறேன், அதுக்கு தானே நான் இருக்கிறேன். Amplified Bible, கவனிங்க. He, God himself has said, I will not in any way fail you. தேவனாகி அவர்தாமே நான் உன்னை எந்த விதத்திலும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். முடியலனோ, or give you up or leave you without support. எந்த விதத்திலும் உன்னை கைவிடுவதில்லை மட்டும் இல்லை, உன்னை எந்த விதத்திலும் ஒப்பு கொடுத்துறதில்லை. அதாவது பிரச்சனைகிட்டையோ அழிவுக்கோ ஒப்பு கொடுத்துறதில்லை. உன்னை எந்த ஆதரவற்றவனாக நான் விட்டுவிட மாட்டேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் தாமே நான் உன்னை விட்டு எந்த விதத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை எந்த அழிவுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த விதமான ஆதரவு இல்லாமல் உன்னை நான் விட்டுவிட போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் பாருங்க, இன்னும் முடியல. ஐ வில் நாட், ஐ வில் நாட், ஐ வில் நாட். நான் ரிப்பீட் பண்ணல, அங்கே அப்படியே சொல்லியிருக்கு. ஆம்பிளிஃபைடில் 3 தடவை சொல்லியிருக்கு, ஐ வில் நாட், ஐ வில் நாட், ஐ வில் நாட், ஐ வில் நாட் இன் எனி டிகிரி லீவ் யூ. ஏன் 3 தடவை ஐ வில் நாட்? அவங்க சொல்கிறாங்க மூல பாஷையில் அப்படி தான் வருதான், 3 தடவை வருதான், 3 தடவை வருதான் ஐ வில் நாட்னு. ஒரு தடவை இல்லை, 3 தடவை சொல்கிறாங்க ஐ வில் நாட், ஐ வில் நாட், ஐ வில் நாட். ஏன் 3 தடவை? வெளிச்சம் உண்டாக்கணுதுன்னு ஒரு தடவை சொன்னால் வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஏன் 3 தடவை ஐ வில் நாட்னு சொல்கிறார்? ஏன்னா நமக்கு இறங்கணுமே உள்ள.
நமக்கு 1000 சந்தேகங்கள் இருக்குது. நம்ம 1000 பயத்தை உள்ள சுமந்து கொண்டிருக்கிறோமே, 1000 பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோமே, நம்ப முடியலையே, நமக்கு பிரச்சனையிலே பார்த்து கொண்டிருக்கிறோமே. அதுக்கு சொல்றாரு, ஐ வில் நாட், ஐ வில் நாட், ஐ வில் நாட். நான் அப்படி செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். In any degree leave you. I will not, I will not, I will not. In any degree leave you. நான் உன்னை கொஞ்சமேனும் எந்த அளவிலும் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்புறம் இன்னும் முடியல. I will not, I will not, I will not in any degree leave you helpless. உதவியற்றவனாக கைவிட மாட்டேன். Or forsake you. உன்னை மறந்து விட மாட்டேன், உன்னை மறப்பதில்லை. Or let you down. மறுபடியும் கைவிடுறதை தான் அப்படி சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில். let you downனா நம்பிட்டு இருந்து மோசம் போனேன் அப்படின்ற நிலை வரவே வராது. தான் let you down. நம்பிக்கிட்டே இருந்தேங்க, மோசம் போயிட்டேன் அப்படின்னு கிடையாது. I will not let you down. Or இப்போ கவனிங்க, or relax my hold on you assuredly not. Or relax my hold on you. அப்படின்னா உன்னை நான் பிடித்திருக்கிறேன் பிடி, அந்த பிடியை கொஞ்சம் கூட தளர விட மாட்டேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வார்த்தைகள் பாருங்க. நான் சொல்கிறேன், நான் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டதுனால நான் காப்பாற்றப்படலை, அவர் என்ன கெட்டியாக பிடிச்சிருக்கிறார். நான் எத்தனையோ தடவை விட்டுட்டேன், நான் எத்தனையோ தடவை சரியாக பிடிக்கல, எத்தனையோ தடவை விட்டுட்டேன். ஆனால் அவர் பிடி கொஞ்சம் கூட தளரவே இல்லை. அவர் பிடித்தவர் பிடித்து கொண்டே இருக்கிறார், கொஞ்சம் கூட தளர விடவே இல்லை. அவர் சொல்கிறார், உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னை உதவிச்சவனா விட மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், உன்னை ஆதரவற்றவனாக நான் விட்டு விட மாட்டேன். நான் உன்னை பிடித்திருக்கிற அந்த பிடி ஒருபோதும் தளராது. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் தளராமல் நான் பிடித்து கொண்டிருப்பேன். நிச்சயமா சொல்கிறேன், அதை செய்வேன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளோ சொன்னால் தான் கொஞ்சமாவது நம்பிக்கை ஏற்படும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஏனென்றால் எவ்வளவு சந்தேகப்படுறோம், எவ்வளவு அவிசுவாசம் உள்ளத்தில். அதனால தான் இத்தனை தடவை சொல்கிறார், ஐ வில் நாட், ஐ வில் நாட், ஐ வில் நாட்னு. வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னால் உடனே ஆயிடுது. சந்தேகப்படாதுன்னு சொன்னால் நம்ம சந்தேகப்பட்டு தான் உட்காந்துருப்போம். அதனால 3 தடவை. இப்போ கவனிங்க, அப்போ நாம் என்ன சொல்லணும்? ஆகையால் நாம் தைரியம் கொண்டு. இவ்வளோ சொல்லியிருக்கிறதுனால நானும் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நானும் வாயத்தரேன்னு சொல்லணும். நல்லா கவனிங்க, இவர் இவ்வளோ சொல்லிட்ட பிறகு நான் என்ன செய்வேனோ எனக்கு தெரியாது, என்ன ஆக போதோ தெரியாது, யார் கண்டா என்ன நடக்கும்னு, நாளைக்கு நடக்க போகிறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம். இப்படிலாம் பேசக்கூடாது. பாருங்க, என்ன பேசணும்? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். அவர் உண்மை உள்ளவர். நான் சந்தேகப்பட்ட காலம் உண்டு, ஆனால் இப்போ நம்புகிறேன், வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று நம்புகிறேன். ஆகவே நான் தைரியம் கொள்ளுகிறேன், சந்தேகத்தை போக்குகிறேன், பயத்தையும் கலக்கத்தையும் போக்குகிறேன், அவருடைய வார்த்தையில் நிற்கிறேன். தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்லுவேன். அதை சொல்லி சொல்லி தான் பாருங்க விசுவாசம் உண்டாகிறது. சொல்லி சொல்லி தான் சந்தேகம் நீங்குது, சொல்லி சொல்லி தான் பயம் நீங்குகிறது.